என்னோட ஒரு பர்சனல் ஸ்டோரியை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். 30களில் இருக்கிற பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த ஸ்டோரி முடியும்போது அதை நீங்களே சொல்லுவீங்க. எல்லா பெண்களையும் மாரியும் நானும் ஹாப்பியாக இருக்கேன், நல்லா சிரிக்கிறேன். ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பட் இன்னும் அது நடக்கலை. என்னோடய நிரா ஹெல்த் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை என்னோடய வீட்டிலேயே க்ரியேட் பண்ணேன். பட் அதை என்னால் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல. ஒரு பெரிய பிராண்டாக மாற்றிருக்கணும் அப்படின்னு என்னுடைய கனவு இருந்தது. அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இருந்தது. பட் அதுவும் இன்னமும் நான் அதை பண்ணலை. இதை நான் என்னுடைய சிச்சுவேஷனையும் மற்றவங்களையும் நான் காரணம் சொல்லலை. அது நான் தான். ஏன் என்னால் இதை பண்ண முடியல? நான் என்ன விஷயத்த காரணமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியல. என்னுடைய லைஃப் அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் தெரியல. பட் இந்த மாதிரி யோசித்து அதுலேயே டயர்டாகி பல நாட்களை கடந்துட்டோம் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. லைஃப் அப்படின்றது ட்ராம்போலின் மாதிரி. நீங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு கீழே திரும்ப ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி ஜம்ப் பண்ணதை விட கொஞ்சம் ஹைட்டாக தான் ஜம்ப் பண்ணுவீங்க. அது போய்க்கிட்டே தான் இன்னும் ஹைட்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. ஸோ அதை மட்டும்தான் இப்போ நான் பிலீவ் பண்ணுறேன். நான் கீழே இறங்கிட்டேன், இல்லை எந்த விஷயமும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு நான் அதை கண்டிப்பாக செய்வேன், முன்னாடி செஞ்சதை விட சிறப்பாக.